நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நலமான வணக்கங்கள். ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிக பெரும் மகிழ்ச்சி. தோல் நோய்கள் பொதுவாக பார்த்திங்கன்னா நிறைய வகையான தோல் நோய்களை நம்ம பார்க்குறோம். முகத்தில் ஏற்படுகின்ற தோல் நோய்கள், தலையில் ஏற்படுகின்ற தோல் நோய்கள், உடலுடைய விதவிதமான பகுதிகளில் ஏற்படுகின்ற தோல் நோய்கள், சில பகுதிகளில் மட்டும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய தோல் நோய்கள், நிறமாற்றம் ஏற்படுவது, தோலுடைய தன்மை மாறுவது, அரிப்புகள் ஏற்படுவது, வெண்புள்ளிகளாக மாறுவது, நிறைய வகையான தோல் நோய்களை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு நிறைய வகையான தோல் நோய்களுக்கு அளிக்கக்கூடிய சிகிச்சை பெரும்பாலும் பக்கவிளைவை ஏற்படுத்தக்கூடிய சிகிச்சையாக இருக்கிறது ஒரு புறம். அப்படிப்பட்ட சிகிச்சையை எடுத்துக்கொண்ட பிறகு கூட அந்த தோல் நோய்கள் தீரவில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வருத்தம் மறுபுறம் இருக்கிறத பார்க்குறோம். இயற்கை மருத்துவத்தை பொறுத்தவரையிலும், குறிப்பாக ஆயுர்வேத மருத்துவத்தை பொறுத்தவரையிலும் தோல் நோய்கள் தீர வேண்டும் அப்படின்னா முதல்ல செய்ய வேண்டியது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி உடலில் இருக்கக்கூடிய இரத்த தாதுவை சுத்தம் செய்ய வேண்டும். எந்த அளவுக்கு இரத்த சுத்தி நடக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த தோல் நோய்களும் அதால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளும் நிறமாற்றங்களும் தோலுடைய மாற்றங்களும் படிப்படியாக குறைந்து கொண்டே வருவதை பார்க்க முடியும். அதனால தான் தீர்க்க முடியாதுன்னு சொல்லுகின்ற எவ்வளவோ தோல் நோய்கள் இன்றைக்கு வேகமாக இயற்கை மருத்துவத்தால் குணப்படுத்தி விடுறதை பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கஷாயம் மிகப்பெரிய அளவில் தோல் நோய்களை நீக்கக்கூடிய தோல் நோய் கஷாயம்னு சொல்லக்கூடிய வேப்ப இலை கஷாயத்தை பற்றி தான் இன்றைக்கு விவரமாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த வேப்ப இலை கஷாயம் செய்ய தேவையான பொருட்களை விவரமாக இப்போ நம்ம பார்ப்போம். வேப்ப இலை கஷாயம் செய்ய தேவையான பொருட்கள்: வேப்ப இலை, நன்னாரி, கடுக்காய். வேப்ப இலை கஷாயம் எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்ப்போம். முதல்ல தண்ணீர் 300 மில்லி நான் போடுறேன். முதல்ல வேப்ப இலையிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணம் 3 கிராம் அளவுக்கு சேர்க்குறேன். அடுத்து நன்னாரியுடைய சூரணம் 3 கிராம் அளவுக்கு. அடுத்து கடுக்காயிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணம் 3 கிராம் அளவுக்கு. 3 பொருட்கள் தான். 3மே நமக்கு சுலபமாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். 3மே நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம தோட்டங்களிலே இருக்கக்கூடியது தான். கடுக்காய் இல்லாத வீடுகளே கிடையாது. நன்னாரி செடியாகவே நமக்கு கிடைக்கும். வேப்ப இலை நம்ம முற்றத்திலேயே இருக்கக்கூடிய தாவரம். 3 பொருட்கள் தான் தேவை. உடலில் ஏற்படுகின்ற அரிப்புகள் எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும், நாள்பட்டு உடலில் இருக்கக்கூடிய தோல் நோய்கள், குறிப்பாக தீரவே இல்லையே அப்படின்னு நம்ம வருத்தப்படுகின்ற தோல் நோய்கள் எதாக இருந்தாலும் மிக வேகமாகவே நீக்கக்கூடிய பொருட்கள். இரத்த சுத்தி அடைந்து தீரக்கூடிய எல்லா விதமான நோய்களுக்கும், முகத்தில் ஏற்படுகின்ற முகப்பருக்கள் முதல் கொண்டு எல்லா விதமான நோய்களையும் நீக்கக்கூடிய அழகான அருமருந்துன்னு சொல்லலாம். இந்த கஷாயம் ரெடியாகி விட்டதை இப்போ நம்ம பார்க்கணும். தோல் நோய்களை நீக்கக்கூடிய அழகான அருமருந்து வேப்ப இலை கஷாயம். இதோடைய மருத்துவ குணங்களை விவரமாக இப்போ நம்ம பார்ப்போம். வேப்ப இலை கஷாயத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா 3 பொருட்கள் தான் தேவை. கடுக்காய் தேவை, நன்னாரி தேவை, வேப்ப இலை. ஒவ்வொன்றும் 2 கிராம் அளவு எடுத்து 300 மில்லி தண்ணீர் இட்டு நன்றாக கொதிக்க வைத்து வடிகட்டி 100 மில்லியாக குறைத்து அதை காலை ஒரு முறை இரவு ஒரு முறை எடுத்துக்கொள்ளும்போது உடலுக்கு நிறைய நல்லது நடக்கிறத நம்ம பார்க்க முடியும். முதலாவது, தோல் நோய்களுடைய பாதிப்பிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள முடியும். குழந்தைகளிலிருந்து வயதானவர்கள் வரை இன்றைக்கு உடலுடைய ஆரோக்கியத்தை வெளிப்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு உறுப்பாக இருப்பது தோல் தான், இல்லைங்களா? முகம் எந்த அளவுக்கு கருமையடைந்து போகிறதோ அந்த அளவுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் அதிகமாகி கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம். கால்களில் எந்த அளவுக்கு கரும்புள்ளிகள் ஏற்படுகிறதோ அந்த அளவுக்கு அடிவயிறு சம்பந்தப்பட்ட, குறிப்பாக குடல் இறக்கம் அல்லது விரைவீக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு ஏற்பட போகிறது அப்படின்னு அர்த்தம். நம்மளுடைய முகத்தில், குறிப்பாக பெண்களுக்கு முகத்துடைய இரு பகுதிகள்லையும் மூக்குடைய இரு பக்கவாட்டுகள்லையும் கருமை நிறமான மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறதுனா அவர்களுக்கு நிச்சயமாக கருப்பை கட்டிகளோ கருமுட்டைப்பை நீர்க்கட்டிகளோ அல்லது மாதவிலக்கு முடிகின்ற மெனோபாஸ் சம்பந்தப்பட்ட மாற்றங்களோ ஏற்பட போகிறது அப்படிங்கிறது அர்த்தம்.
அந்த மாதிரி ஒவ்வொரு வகையான உடல் வெளிப்படுத்தக்கூடிய அறிகுறிகளும் தோல் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். அதே போல் தோல் நோய்களும் இன்றைக்கு நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துகிறத பார்க்குறோம். அமைப்பில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், குறிப்பாக சோரியாசிஸ் நோய், லெச்சன் பிளானஸ், அல்சரேட்டிவ் டெர்மடைட்டிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் போது தோலுடைய அமைப்பே மாறி போய் விடுவதை பார்க்க முடியும். தோலுடைய செயல்பாடுகளில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், குறிப்பாக சோரியாசிஸ் நோய் அகைன் நம்ம சொல்லலாம். எக்ஸிமா சம்பந்தப்பட்ட, கரப்பான் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படும் போது தோலுடைய வறட்டுத்தன்மை நம்முடைய மிகப்பெரிய சவாலாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். தோலுடைய நிறத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், எக்ஸிமா சம்பந்தப்பட்ட நோய்களோ வெண்புள்ளிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ ஏற்படும் போது நமக்கு தோல் எல்லாமே வெண்புள்ளிகளாகவோ அல்லது கரும்புள்ளிகளாகவோ மாறிவிடுவதை பார்க்கிறோம். இது மட்டும் இல்லாமல் முகப்பரு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், முகப்பருக்களால் ஏற்படுகின்ற கரும்புள்ளிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நிறைய வகையான தோல் நோய்களை இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். ஆயுர்வேத மருத்துவம், இயற்கை மருத்துவம் இரண்டுமே தோல் நோய்களை எவ்வாறு பார்க்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, இரத்தத்தை சுத்தி செய்யக்கூடிய எந்த வகையான பொருட்களாக இருந்தாலும் அவை தோல் நோய்களை நீக்கக்கூடிய அழகான மருந்துகளாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு நிறைய மருத்துவ சிகிச்சை எடுத்த பிறகும் எனக்கு தோல் நோய் சரியாகவில்லை அப்படின்னு வரக்கூடியவர்கள் கூட இந்த வேப்ப இலை கஷாயத்தை தொடர்ந்து சாப்பிடும்போது உடலுடைய மாற்றத்தை நன்றாக உணர்ந்து கொள்வதை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா வேப்ப இலை நமக்கு சுலபமாக கிடைக்கக்கூடியது, நன்னாரி சுலபமாக கிடைக்கக்கூடியது, கடுக்காயும் சுலபமாக கிடைக்கக்கூடியது தான். தனித்தனியாக உபயோகப்படுத்தும் போது இதனுடைய குணங்கள் ஒவ்வொன்றும் வேறு. ஆனால் ஒன்றாக சேர்த்து நம்ம உபயோகப்படுத்தும் போது இரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை மட்டுமல்ல, இரத்தத்தில் இருக்கக்கூடிய பித்தத்தையும் குறைத்து உடலுடைய ஆரோக்கியத்தை, தோலுடைய ஆரோக்கியத்தை மாற்றக்கூடிய மிகப்பெரிய அழகான அருமருந்துகளில் ஒன்றாக இருக்கிறத நம்ம நிச்சயமாக பார்க்க முடிகிறது. இப்போ சோரியாசிஸ் நோயை உதாரணத்துக்கு எடுத்துப்போம். நோய் ஏற்படுகிறது, சில மருந்துகளை உட்கொள்கிறோம், சில வெளிப்பூச்சிகளை போடுறோம், உடனே குணமாகி வர்றதை பார்க்குறோம். 3 மாதம் 6 மாதம் ஆன பிறகு மீண்டும் அதே பிரச்சனை, 1 வருடம் ஆன பிறகு மீண்டும் அதே ஒரு பிரச்சனை. என்ன முயற்சி செய்தாலும் என்ன செய்தாலுமே அந்த மாற்றங்கள் மீண்டும் மீண்டும் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கவலை நமக்கு ஏற்படுவதை பார்க்கிறோம். கரப்பான் சம்பந்தப்பட்ட நோய்கள், பாதங்களில் ஏற்படுகின்ற அரிப்புகள், கைகளில் ஏற்படுகின்ற அரிப்புகள், எவ்வளவு முயற்சி செய்தாலும் மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருந்தாலும் அந்த வலிகளும் வேதனைகளும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அந்த வலிகளும் வேதனைகளும் எனக்கு குறையவே மாட்டேங்கிறது அப்படிங்கிற ஒரு கவலை நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்குறோம். காலநிலை மாறுபாடுகளால் ஏற்படுகின்ற தோல் நோய்கள், குளிர்காலம் வந்தால் மட்டும் எனக்கு அரிப்பு ஏற்படுகிறது, கோடைக்காலம் வந்தால் மட்டும் எனக்கு அரிப்பு ஏற்படுகிறது, ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு செல்லும்போது என்னுடைய உடல் பிச்சு பிடுங்கி விடுகிறதுன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறத பார்க்குறோம். எவ்வளவு முயற்சி செய்தாலும், என்னதான் நம்ம முயற்சி செய்தாலும் நிரந்தரமாக தீர மாட்டேங்கிறதுன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை. இந்த பிரச்சனைகளுக்காக நிறைய மருந்துகளை சாப்பிடுவதை காட்டிலும் இந்த வேப்ப இலை கஷாயத்தை ஒரு தேநீராகவே பயன்படுத்தி பாருங்களேன். 3 பொருட்கள் தான் தேவை, விலை மலிவான பொருட்கள் தான். இதில் எதுவுமே ரொம்ப விலை கூட இருக்கக்கூடிய பொருள் கிடையாது. வேப்ப இலை இலவசமாகவே கிடைக்கும். நன்னாரி கிராமத்தில் இருக்கவங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை, நிறையவே கிடைக்கும். கடுக்காய் விலை மலிவானது தான். ஒவ்வொன்றும் 2 கிராம் அளவுக்கு எடுத்து 300 மில்லி தண்ணீரில் இட்டு நன்றாக கொதிக்க வைத்து 100 மில்லியாக வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்புன்னு சாப்பிட்டு பாருங்களேன். உடலுடைய ஆரோக்கியத்தில் மாற்றமோ, மனதுடைய அரிப்புகளால் ஏற்படுகின்ற அந்த மன உளைச்சலும் குறைந்து கொண்டே வருவதை பார்க்க முடியும். தொடை இடுக்குகளில் அரிக்கிறது, அக்குள் பகுதிகளில் அரிக்கிறது, ஆசன வாயில் கடுமையான அரிப்பு ஏற்படுகிறது. பொது இடங்களில் இருக்கும்போதோ அல்லது பிரயாண நேரங்கள்லேயோ என்னால் அரிக்காமல் இருக்க முடிவதில்லை. ஆனால் அந்த இடத்துல பொது இடங்களில் என்னால் கையை வைத்து அரிக்க முடிவதில்லை. இது நிறைய ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களும் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறத பார்க்குறோம். நிறைய பெண்களுக்கு ஆசன வாயில் ஏற்படுகின்ற அரிப்பு ஒரு பக்கம், பிறப்புறுப்புகளில் ஏற்படுகின்ற அரிப்பு ஒரு பக்கம் மிகப்பெரிய துயரமாக இருக்கிறது. சில நேரங்களில் அரிப்புகள் ஏற்பட்டு மிகப்பெரிய அளவில் அது மாற்றமாக மாறி நமக்கு கடுமையான வலியையும் வேதனையும் ஏற்படுத்தி விடுகிறது அப்படின்னு சொல்கிறது கூட இருக்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எவ்வாறு குறைக்க முடியும், இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எவ்வாறு குணமாக்கி கொள்ள முடியும் அப்படின்னு வரும்போது அதற்கு இந்த வேப்ப இலை கஷாயம் ஒரு மிகச்சிறந்த மருந்து. 2 கிராம் அளவுக்கு வேப்ப இலை, 2 கிராம் அளவுக்கு நன்னாரி, 2 கிராம் அளவுக்கு கடுக்காய், 3மே 300 மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய கஷாயத்தை சாப்பிடும்போதே
இந்த தொடையிடுக்குகளில் அக்குள் பகுதிகளில் பிறப்புறுப்புகளில் ஆசன வாயில் ஏற்படுகின்ற அரிப்புகள்லாம் படிப்படியாக குறைந்து கொண்டே வந்து குணமாகி விடுவதை நாம் பார்க்க முடியும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயினால் கால்களில் ஏற்படுகின்ற புண்களும், நரம்பு சுருள் அல்லது முடிச்சு நோயினால் கால்களில் ஏற்படுகின்ற வெரிகோஸ் அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் மிகப்பெரியதாக இருக்கிறத பார்க்குறோம். மருந்துகள் உணவுகள் எல்லாமே எடுத்துக்கொண்டு இருந்தாலும் கூட அது குணமாவதில் மிகுந்த தாமதம் ஏற்படுவதும், சில நேரங்களில் ஏதோ ஒரு ஒவ்வாமையோ ஒரு பிரயாணமோ சென்று விட்டு வரும்போது தண்ணீர் கடுமையாக கசிகின்ற, துர்நாற்றம் ஏற்படுகின்ற, சில நேரங்களில் விரல்களே கூட அழுகி போகின்ற நிலைமையோ கூட ஏற்பட்டு விடுவதை நம்ம பார்க்கிறோம். என்னதான் மருந்துகள் மாத்திரைகள் எடுத்துக்கொண்டிருந்தாலும் கூட உடலை குணப்படுத்துவதற்கு, உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி உடலை ஆரோக்கியப்படுத்துவதற்கு ஒரு சப்போர்ட்டிவ் மருந்தாக இந்த வேப்ப இலை கஷாயத்தை நம்ம எடுக்க ஆரம்பித்தோம்னாலே உடலில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை பார்க்க முடியும். 2 கிராம் அளவுக்கு வேப்ப இலை, 2 கிராம் அளவுக்கு நன்னாரி, 2 கிராம் அளவுக்கு கடுக்காய் 300 மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து 100 மில்லியாக கரைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த கஷாயத்தை காலை ஒரு முறை, மதியம் ஒரு முறை, இரவு ஒரு முறை அல்லது காலை இரவு மட்டும் உணவுக்கு முன்பு எடுத்துக்கொள்ளும் போது இந்த காயம் ஆறுகின்ற விகிதமும், இந்த சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளும், வெரிகோஸ் பெயின்னு சொல்லக்கூடிய நரம்பு முடிச்சு நோயினால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளும் குறைந்து கொண்டே வருவதை நாம் பார்க்க முடியும். எனவே நேயர்களே, இந்த வேப்ப இலை கஷாயம் தோலுடைய ஆரோக்கியத்திற்காகவும் உடலுடைய ஆரோக்கியத்திற்காகவும், உடலில் இருக்கக்கூடிய பலவிதமான நோய்களுடைய பக்க விளைவுகள் தோலை பாதிக்காமல் இருப்பதற்காகவும் இயற்கை கொடுத்திருக்கின்ற நல்ல அருமருந்து. இதை மருந்தாக அல்ல, ஒரு மூலிகை தேநீராக நாம் பயன்படுத்தி வந்தாலே எந்த விதமான தோல் நோயும் இல்லாமல் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். டாக்டர் கௌதமன், மருத்துவ இயக்குனர், ஸ்ரீ வர்மா ஆயுர்வேத மருத்துவமனை, எண் 37, வஉசி முதல் தெரு, கோடம்பாக்கம், சென்னை 24. நேயர்களே, தோல் நோய்களை நீக்கக்கூடிய, தோலில் ஏற்படுகின்ற அரிப்புகளை நீக்கக்கூடிய, தோலில் ஏற்படுகின்ற தழும்புகளை நீக்கக்கூடிய வேப்ப இலை கஷாயத்தை இன்றைக்கு பார்த்தோம். இயற்கை மருத்துவம் அப்படிங்கிறது மிகச் சுலபமானது தான். வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய சுலபமாக கிடைக்கக்கூடிய மூலிகைகளை உணவாக, மருந்தாக பயன்படுத்தும் போது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் அப்படிங்கிறது இன்றைக்கு விவரிக்கவே முடியாத அளவுக்கு நமக்கு நல்ல பலன்களை கொடுப்பதை பார்க்க முடியும். எத்தனையோ பேர் தீரவே இல்லைன்னு வந்து சொல்லுகின்ற தோல் நோய்கள் 18 வருடங்களாக காலில் கரப்பான் இருக்கிறது, 10 வருடமாக இருக்கிறதுன்னு சொல்லி எவ்வளோ பேர் வருவாங்க. அவர்களுக்கு இந்த ஒரு கஷாயத்தை நம்ம கொடுக்கும்போது ஒரு 6 மாதத்திலேயே அவை மறைந்து குணமாகி போய்விடுவதை நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு நல்லது செய்யக்கூடிய மிக அழகான அருமருந்து இந்த வேப்ப இலை கஷாயம். மீண்டும் நாளை மற்றும் ஒரு மூலிகைகளுடைய செய்முறை விளக்கங்கள் அடங்கிய குறிப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம். இந்த மாதிரியான ஹெல்த் சம்பந்தமான நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா IBC ஹெல்த்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.